என் பேர் துளசிராமன் என்கிற இளைய கட்டபொம்மன். சென்னை மேற்கு மாவட்ட திமுகவினுடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கேன் சார். கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்கள்கிட்ட வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுத்து அதை இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்காரு. அதன் அடிப்படையில் நான் அறிவாலயத்தில் பல முறை நான் புகார் கொடுத்தேன் சார். அதனுடைய காப்பி இருக்கு. தலைமையில் அன்பகம் கலை அண்ணங்கிட்ட, உதய அண்ணாவோட PA செந்தில் சார்கிட்ட, TKS இளங்கோவன் சார்கிட்ட, RS பாரதி சார்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி பணம் வாங்கினாரு என் ஒய்ஃப்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா மொத்தம் 69 லட்ச ரூபா சார். அதை கேட்க போகும்போது அவர் திருப்பி தரவே இல்லை. அது நீ திருவல்லிக்கேணி விட்டு நீ காலி பண்ணணும் அப்படின்னு, நீ எங்கே போனாலும் இந்த பணத்தை நீ வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. வேலை வாய்ப்பும் பெற்று தரல, பணமும் திருப்பி தரல. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு என்னுடைய மனைவியினுடைய நகை, என்னுடைய வண்டி வாகனத்தை அடமானம் வச்சு போதுமான அளவு நான் செட்டில் பண்ணேன். அப்போது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நியர்பை வந்துருச்சு. அப்பவும் எனக்கு பணம் தரல. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்துட்ட பிறகு நான் இந்த புகாரை இப்போ தெரிவிக்கல சார். 26/6/2026 தெரிவிக்கல. நான் அவரை பற்றி புகார் திமுக ஆட்சி இருக்கும் போதே நான் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அது 2025 நடந்தது. அந்த ஆக்ஷன் எடுக்காதனால நான் இம்மிடியேட்டாக நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவர் பேர்லையும் அவருடைய PA பிரசன்னா மற்றும் சன் டிவி வினோத் மேலே நான் ஆன்லைனில் புகார் பண்ணேன். அதிலிருந்தே என்னை வீட்டில் நிம்மதியாக இருக்க விடல சார். ரவுடி பசங்களை அனுப்புறது, காலி பண்ண சொல்றது, இது மாதிரியான ரொம்ப பெரிய தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. என்னால் சுத்தமாக இருக்கவே முடியல. உதய அண்ணாவை பார்க்க போனா கூட அந்த கூட்டத்தில் காலை மிதிக்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முழுசா பண்ணிட்டே இருந்தாரு. இது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்குமே இது தெரியும் சார். பொறுப்பை வேற எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம ரொம்ப இழுத்து அடிச்சுட்டே இருந்தாரு. எனக்கு வேற வழியும் தெரியல. எனக்கு CM பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் சார். அப்போ முன்னாடியே ஆபீஸ்ல வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது அப்ப இருந்த CM திரு MK ஸ்டாலின் சார் கிட்ட கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு இதுமே அவங்களும் கூப்பிடல, எதுவும் இல்லை. உதயண்ணாவோட PA கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு லெட்டரா நம்ம கொடுக்கணும்னு சொல்லி உதயண்ணாவை பார்த்தும் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அதுக்கும் இது இல்லை. உதயண்ணாவோட ஆபீஸ்ல புகார் பெட்டின்னு ஒன்று இருக்கு, அதுலயும் போட்டேன். அதுலயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை சார். அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம திமுகவினோட இந்த தேர்தலில் நிக்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க. அந்த விருப்ப மனுக்கு நான் விருப்ப மனு போட்டு திமுகவினுடைய தலைமையகத்தில் போய் அவரை பார்த்து, அப்போ அந்த நேர்காணல் அப்பவும் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் லெட்டரு. அப்போ K. நேரு சார் திட்டுறாரு, இது நேர்காணலுக்கு வந்தியா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியான்னு திட்டினாரு. இல்லைங்க, என்னால் முடியலங்க, இப்போ பணம் திருப்பி தர முடியாமல் வீட்டில் அவ்வளோ பண கஷ்டம் இருக்கு, கொடுத்தவங்களும் ரொம்ப மன வேதனையோட இருக்காங்க, ஏதாவது ஒன்று இப்போ ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது அப்படின்னு, நீ போ, உனக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறமும் மிரட்டல் தொடர்ந்துட்டே தான் இருந்தது. வேற வழி தெரியல. சரி, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நம்ம அவர் அண்ணா நகர் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட்டு போய் நாளைக்கு காலைல 11 மணிக்கு நம்ம அசம்பிள் ஆகி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு அசம்பிள் பண்ணிடும்போது விடிய காலைல 6 மணிக்கு என்ன அரெஸ்ட் பண்றாங்க சார். 24 மார்ச் 24 அரெஸ்ட் பண்றாங்க. விடிய காலைல 6 மணிக்கு என்ன எடுத்துட்டு போயிட்டு ஒரு சுடுகாட்டு பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் பூத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. ஈவினிங் 5:30 மணிக்கு தான் FIR போட்டு ரிமாண்ட் பண்றாங்க. அது வரைக்கும் AC சார் வந்தாரு, இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, ஸ்பெஷல் டீம்ல விசாரிக்கிறாங்க. நான் மீண்டும் அதே தான் சொன்னேன் சார், அவர் பணம் கொடுக்க சொல்லுங்க, ஒரு half ஆஃப் தி அமௌண்ட் கொடுத்தா கூட என்னால கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும். நகை எல்லாமே வித்தாச்சு, ஒரு நகை கிடையாது, ஒரு பைசா என்னால ஏற்பாடு பண்ண முடியல, கடனும் கேட்க முடியல. அவ்வளோ பெரிய கஷ்டத்துல துயரத்துல இது பண்ணிட்டாரு. பணம் கேட்டு பார்த்தாச்சு சார். 33 தடவைக்கு மேல அவரோட மாவட்ட ஆபீஸுக்கு போனேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவரு அந்த பிரசன்னா அவரோட PAவும் வினோத் பேசினது, அவங்க பணம் கொடுத்தது, பணம் என்னது, அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல சார் என்னோட ஒய்ஃபுக்கும் நம்ம பணம் கொடுத்துருந்தோம் வேலை வாய்ப்புக்காக. அது கருணை அடிப்படையில் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இது இல்லை.
நகை மூழ்கி விற்கவே விற்றாச்சு. அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ண 26 அப்போ விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் பார்த்து கமிஷன் ஆஃபீஸில் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு போலீஸார் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் திமுகவுக்காக எப்படி உழைச்சேங்கிறது என்னுடைய இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா தெரியும். திமுக அல்லாத கூட்டத்தில் கூட நான் போய் பேசியிருக்கேன். எத்தனையோ சிறப்பு விருந்தினரா ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் போய் பேசியிருக்கேன். திமுகவை தவிர எனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில்லை. என்ன திமுக காரணம் தான் பார்த்தாங்க. எனக்கே இந்த நிலைமை, நான் எங்க திமுக கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மாவட்ட செயலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு நான் வேற எங்க போய் கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சார். அந்த 20 நாள் அரெஸ்ட் பண்ணி 75 நாள் இந்த ஆட்சி வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பெயில் இது பண்ணாங்க சார். அது வரைக்கும் 75 நாள் நான் வந்து ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். நான் பணமும் திருப்பி தரல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல சார். சார் அவர் கார்பரேஷன்ல வந்து 110வது வார்டு கவுன்சிலரா இருக்காரு. அதுவும் இல்லாம மாமன்றத்தில் வந்து சேர்மனுக்கு மேல ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அதுல வந்து ஓஏ வேலை வாங்கி தர டிரைவருக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் சார். அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையில வந்து ஓஏ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லி வாங்கினாங்க. அவர் பேசின ஆடியோ வீடியோ இது எல்லாமே இருக்கு சார். அது வந்து ஒரு பென்ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்கேன். ஆமா சார், முதல் 2 பணம் மட்டும் அவர்கிட்ட நேரடியாக கொடுத்தது சார். அதுக்கப்புறம் மொத்தம் 7 ஒரு 5 சார் 12 லட்ச ரூபா அவர்கிட்ட நேரடியாக கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாமே அவரோட பிஏ அவங்க மூலியமா தான் வாங்கிட்டாங்க. சில இது வந்து எங்க வீட்டு பக்கத்தில் வந்து வாங்கினாங்க. நான் போயிட்டு மாவட்ட ஆபீஸ்லயே நுங்கம்பாக்கத்தில் இருக்கு, அங்கேயே போய் கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்தாங்க. ஆமா, வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தது தான். ஆமா, வாங்கி கொடுத்தேன். இந்த போஸ்டிங்கோட டீட்டெயிலு, ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஜாதி சான்றிதழோட கலர், 10th முடிச்சதுக்கு உண்டான சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ், அப்புறம் ஆதார் கார்டுனுடைய ஜெராக்ஸ், இதெல்லாம் வந்து 6 காப்பி கலர்ல. அதுக்கப்புறம் 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதெல்லாம் சார் ஒவ்வொரு டீட்டெயில நான் இந்த வேலைக்கு இல்ல 5 லட்சம் 7 லட்ச ரூபாய் நிர்ணயிக்கிறாங்க. வேலையை பொறுத்து இருக்கு. அதான் சார் 5ல இருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் நிர்ணயிக்கிறாங்க சார். அது மூலியமா இது பண்ண 13 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க சார். 23 டிரான்ஸ்பர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இது வந்து இங்க நான் ஜெயிலேருந்து வந்த பிறகு கட்சிக்காரங்களே சொன்னது என்னன்னா, பயங்கரமா இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்கு 10 பேர்கிட்ட வாங்கிடுறாங்க. அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்றாங்க, மீதி 8 பேரை வந்து ஹோல்ட்ல போட்டுறாங்க. இதே மாதிரிதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி போய் மாட்டீங்க அப்படிங்கறது. நான் வந்து மொத்தம் 23 பேருக்கு சார். நிறைய பேருக்கு செட்டில் பண்ணிட்டேன் சார். நிறைய பேருக்கு செட்டில் பண்ணிட்டேன். ஆமா, 69 லட்ச ரூபா சார். 69 லட்ச ரூபா சார். ஆமா ஆமா சார். அவருடைய கணவர் வந்து யுவராஜன் சார். அவர் அதிமுகவினுடைய மெம்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிடிசியில வந்து கண்டக்டரா இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் தான் அந்த திலகான்றவங்க. அவர் வந்து எப்பவுமே வட்டிக்கு காசு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு இந்த விஷயத்துக்கு வந்து 17.5 லட்ச ரூபா கொடுத்திருந்தார் சார். நான் வந்து பர்சனல் லோனுக்காக 17.5 லட்ச ரூபா என்னோட அக்கௌண்ட்ல போட்டு நாங்க 2 பேரும் தான் போய் அவர்கிட்ட கொடுக்குறோம். அவரோட ஆபீஸ்லயே போயிட்டு வித்ட்ரா பண்ணி, சிட்டர்ஸ் சார் ஆபீஸ்ல அவங்க கிட்ட போய் கொடுக்குறோம். அதை வந்து அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வச்சு அன்னைக்கு 24 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கே அரெஸ்ட். எனக்கு நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போது தான் எனக்கே யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியுது. அது வரைக்குமே தெரியல சார். என்ன சார்? ஆமா சார், அதுக்காக மட்டும் இல்ல சார். இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போய் பணம் கேட்கறதுக்காக இருந்தோம்ல சார். ஒரு எலெக்ஷன் நிற்கிறாரு, மீடியா கிட்ட கூட முதல்ல அவர்கிட்ட போய் கேட்பேன். எல்லாரும் பணம் கொடுக்கலன்னா அப்படியே மீடியா கிட்ட போவான்னு அந்த எங்க குரூப்ல உள்ளவங்களே யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சார். குரூப்ல உள்ளவங்களே யாரோ சொன்ன பிறகுதான் அலர்ட் ஆகி அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணாங்க சார். அவர்கிட்ட ஃபோன் பண்ண பிறகு நேரடியா வாங்கினாரு. நேரடியா போகும்போது இன்னும் அடங்கலையான்னு கேட்கறாரு.
சார் என் ஒய்ஃபு A2 போட்டிருக்காங்க சார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, நான் டெய்லியும் வந்து 20 நாள் கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, உங்க பசங்களை விசாரிச்சாங்க, 18 வயசுக்கு மேலன்னா அவங்க மேலேயும் போடுங்கன்னு. என்னோட குழந்தைங்க பொண்ணுக்கு வந்து 14 வயசு, பையனுக்கு வந்து 5 வயசு, இல்லைன்னா அவங்க மேலேயும் இது போட்டிருப்பாங்க சார். கண்டிப்பா சார். இது இப்போ என்னோட ரெக்கார்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சார். அவர் பயங்கரமான பேக்கப் கொடுத்துருக்காரு சார். இத்தனைக்கும் அவன் ஏடிஎம் கேட்கறேன் சார், நான் திமுக காரன் சார். 10 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன் சார். பணத்தை திரும்ப செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு அந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்ற போது 5.5 லட்சம் ரூபா எடுத்துட்டு போய் கொடுத்தது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு சார். நான் அந்த லெட்டர் இருக்கு வாட்ஸ்அப்லயும் சார். அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு இருக்கு, அதை நாங்க கூட்டி விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க சார். என்னையும் கட்சி விட்டு எடுக்கல, அவரையும் விசாரிச்ச மாதிரி எதுவுமே தெரியல. RS பாரதி ஐயாவுக்கு தெரியும், TKS இளங்கோவன் சாருக்கு தெரியும், இங்க இருக்க கி வீரமணி ஐயா கிட்டயும் வந்து சொன்னேன். இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லையே தம்பி, எப்படி நான் கேட்க முடியும், நீ அங்க போய் இது பண்ணு, நல்லதே நடக்கும்னு தான் சொல்லி அமைச்சார். எல்லாத்துக்கிட்டும் சார். இவரு சேகர் பாபு சார்கிட்டயும் போய் கொடுத்தேன், மாசுவண்ணன் கிட்டயும் போய் கொடுத்தேன். அறிவாலயத்தில் இருக்க சார், என்னுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் தான் சார். அன்பழகன் ஒரு சிங்கம் ஒருத்தர் இருந்தார் சார். அவர் இறந்த பிறகு அவரை தான் மாவட்ட செயலாளராக போடுறாங்க சார். அவர் அன்பழகன் சார் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே ஏற்பட்டிருக்காது சார். இவர் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வந்த மாவட்ட செயலாளர் சார். அவர் கால் வந்து தரையிலே இல்லை சார். டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ, உதயண்ணாக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை இவருக்கும் கொடுத்ததுனால அவருக்கு வந்து தலைகால் புரியாம தான் இவ்வளவு தூரம் கட்சிக்காரங்களே இந்த அளவுக்கு மோசடி பண்ணாரு சார். வேற ஒன்று சார், ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் திமுக காரனா எப்படி இருந்தேன்னு சொல்றேன் சார். பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணா சார். வீட்டுல இருந்து போன் வருது சார், இந்த மாதிரி பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண. உதயண்ணா வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட குவார்டர்ஸ் ஓபன் பண்ணி வைக்கிறார் சார். அவர் வந்து போற வரைக்கும் 2.5 மணி நேரம் அங்க இருந்து அண்ணனை பார்த்து அவர் போயிட்ட பிறகுதான் சார் என் பொண்ணையா போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் திமுக காரணமா இருந்தேன் சார். அவங்க தான் சார் முதல்ல ஒய்ஃபுக்காக கேட்கும் போது தான் சார் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து கருணை அடிப்படையில் நான் வந்து லவ் மேரேஜ், அவங்க வந்து ஒரு கேஸ்ட், அந்த கருணை அடிப்படையில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபா அதுல இருந்து தான் இது பண்ணி கொடுக்காமலாம் இல்லை சார். யார் வாங்கினாங்கன்ற லிஸ்டும் இருக்கு. 23 டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க, ஹோல்டு பண்ணிட்டே இருக்காங்க சார். ஒரு 4 பேப்பர் கொடுத்தோன்னா 1 தான் பண்றாங்க, அதுக்கப்புறம் இல்ல. மன உளைச்சல் தான் சார், மன உளைச்சல் தான் சார். ஆமா சார். இல்ல சார், திருத்தணி மட்டும் இல்ல சார். நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் இந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து 13 மாவட்டத்தில் வந்து இது பண்ண சார். 20,000 குடும்பங்கள் இந்த இயக்கத்தில் இருக்கு சார். நாங்கள் வந்து உதயநாக்காக சேப்பாக்க திருவல்லிக்கேணியிலேயே 3 நாள் கட்டபொம்மன் ஜாக்சன் துறை வேஷம் போட்டு பிரச்சாரம் பண்ணோம் சார். இல்ல திருத்தணியில ஆமா சார், மெயினா கம்ப்ளைண்ட்டுக்காக தான் சார். சிஎம் பார்த்து கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக தான் போனது சார். 25,000 ரூபாய் பணம் கட்டி அந்த இது கூட ரெசிப்ட். ஆமா சார். ஆமா சார், அப்பவே சிஎம் சொல்லிட்டாரு சார், அது வந்து தேமுதிக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு சார். புகார் கொடுத்த நேர் திட்டினாரு. எங்க வந்து என்ன சொல்றியா, நேர்காணலுக்கு வந்தியா இல்ல புகார் கொடுக்க வந்தியா, நீ போயிட்டு உங்க மாவட்டத்தை பாரு. நான் மாவட்டத்துக்கு மேலதாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். வேலை வாய்ப்புக்கு யாரும் அக்கௌண்டன்ஸ் வாங்க மாட்டாங்க. நீங்க ஒரு சார், என் ஒய்ஃபை A2 போட்டு 45 நாள் அவங்க வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுல வீடு வீடா அந்த 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு வீடு வீடா போனாங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு அவமானப்படுத்திட்டு தான் சார் வந்தாங்க. 45 நாள் கழிச்சு தான் சார் அங்க இவங்களோட ஆட்சி இருக்கும் போது பிபி எல்லாமே இவங்க ஆளுங்க தானே சார். நானும் திமுக காரன் தான், எனக்கு அந்த ஒரு கன்சிடரே பண்ணல சார். நான் மேனிட்டரி பெயில் ஆகி 75 நாள் கழிச்சு தான் சார் வந்தேன். இடையில 5 லட்சம் ரூபா கட்டின பெயில்னாங்க, அது கூட என்னால கட்ட முடியல சார், புரட்ட முடியல சார். 45 நாள் அவங்க வந்து ஒவ்வொரு வீடா சுத்திட்டு இருந்தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒய்ஃப். இன்னும் எடுக்கல சார், கட்சியில தான் சார் இருக்கேன், அது குரூப்ல எல்லாத்துலயும் தான் இருக்கேன்.
சார் என்னோட உழைப்பை நீங்கள் திமுக திருவல்லிக்கணியில் கேட்டு பாருங்க சார். ஒரு டெத்து ஒரு கல்யாணம் விட மாட்டேன் சார். எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லாமே நான் கலைஞர் சிலை தான் சார் கொடுத்துருக்கேன். எல்லாமே கலைஞர் சிலை தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீட்டிலையும் திருவல்லிக்கணியில் கலைஞருடைய சிலை இருக்குன்னா அது நான் கொடுத்ததா தான் இருக்கும். உதயண்ணாவோட எடுத்த 63 போட்டோ இருக்கு சார் அவரோட எடுத்தது. சார் சார் பணம் வரணும் சார், பணம் வரணும் சார். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை சார், ஜீரோ சார். நான் தெரியாத ஆட்கள் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு வர்றது ஆள் மிரட்டுறது. சார் வீட்டுக்கு ரவுடியை 10:30 மணிக்கு அனுப்புறாரு சார். ஆமா சார், அனானிமஸ் கால். அதையும் நான் காப்பி பண்ணி பென்டிரைவ்ல கொடுத்துருக்கேன் சார். சிசிபியில் தான் சார். சார் என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் கூட நீங்கள் பாருங்க, இதனுடைய பதிவு நான் போட்டிருக்கேன் சார். இளைய கட்டபொம்மனுங்கிறது இதில் போய் பாருங்க. இந்த மாதிரி திமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் ஆளை வச்சு மிரட்டுறாரு, வீடை காலி பண்ண சொல்றாருன்னு நான் ஒரு கண்டென்ட் எழுதிய நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் சார். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சார். நான் கைது ஆகுறது ஆல்ரெடி கொடுத்த புகார் சார். திமுக ஆட்சியில் இருக்கும் போதே புகார் கொடுத்தது சார். புகார் கொடுத்தது அது இதை நான் வேப்பு மணல் தாக்கல் பண்ணும்போது வந்தது சார். திமுகவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை சார், அவரு தான் சார் எனக்கு ரொம்ப பிரச்சனை. அவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் சார். நான் வழக்கறிஞர் சார். என்ன சிஎம் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சார் சொல்லுவாரு, உங்ககிட்ட இருந்து திருட முடியாது உங்களுடைய படிப்பு தான் பாரு. அதையும் 3 வருஷம் டிபார் பண்ணி வச்சிருக்காரு சார். 3 வருஷம் டிபார் பண்ணி வச்சிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பிஏ பிஎல்னு போட்ட எல்எல்பிக்கு பதில் பிஎல் போட்டேன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில்ல பொய்யா புகார் கொடுத்து அதையும் 3 வருஷம் டிபார் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை சார் எனக்கு அவருக்கும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு சார். ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துருந்தா கூட எல்லாத்துக்கும் நான் செட்டில் பண்ணியிருப்பேன் சார். இப்போ என்னோட வீட்டில் நகையும் இல்லை, நீங்கள் தாராளமாக அதை சர்ச் பண்ணிக்கலாம். நானும் எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன் சார்.